சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல உங்களுக்கு சனி பகவானை பார்ப்போம். சனி பகவான் இரண்டாவது ராசியில தான் இருக்கார். இரண்டாவது ராசியில சனி இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில நமக்கு வருமானங்களை கொடுப்பாரு. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா வருமானத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு ஏழரை தான், அதுல பாதச்சனின்னு ஓடுது. ஒரு சிலருக்கு பாதச்சனின்னா இந்த முழங்கால் வலி முதுகு வலி சொல்றோம்ல, அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்காது. இப்ப ராசி மேல ராகு இருக்கு. பொதுவா ராசி மேல ராகு இருந்தா நம்ம எதை செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு தடவைக்கு இரு தடவை எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியங்கள் நமக்கு கை கொடுக்கும். ஏழாவது இடத்துல கேது இருக்கு. ஏழாவது இடத்துல கேது இருந்தா சில நேரம் கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தகாத தொடர்புகள் ஏற்பட்டோம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அதனால கூட குடும்பத்துல ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வந்துடும். அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எச்சரிக்கை மீறினா நம்ம அப்புறம் பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்ப குடும்பத்துல மனஸ்தாபம் வந்துடும் இல்லையா? சரி. அதே மாதிரி இப்ப திருமணம் பண்ணணும்னு நினைச்சா அதுல ஒரு சிலருக்கு தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் நிச்சயம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை நடத்துறது கஷ்டமா இருக்கும். இப்ப லவ் மேரேஜ் மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா அதை நமக்கு நடத்தி தரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி ஏழுல கேது இருந்தா ஒரு சிலருக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட பிரேக்கப் ஆகுற மாதிரியான சூழ்நிலைகளை கூட அந்த கேது பண்ணிடுவார். அதனால கவனமா இருக்கிறது நல்லது. சரி, அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா மூன்றாவது ராசியில தான் இருக்காரு. செவ்வாய் மூன்றாவது ராசியில இருக்கிறது நல்லதுதான். ஏதாவது சொத்து பத்து ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்கணும்னாலும் நம்மளால வாங்க முடியும். அந்த யோகத்தை செவ்வாய் கொடுப்பாரு. அதே போல தாயாருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் உருவாகும். அப்ப கொஞ்சம் தாயாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். நீங்க எடுக்கிறதா நல்லது. சரிங்களா? சரி. இப்ப செவ்வாய் பகவான் ஜூன் 19ஆம் தேதி 4வது ராசிக்கு போயிடும். 4வது ராசிக்கு போயிட்டா சூப்பரா இருக்கும். ஏன்னா செவ்வாய் 4ல இருந்தா நிறைய சொத்து சுகத்தை கொடுக்கும். அது எந்த விதத்துல வேணாலும் சொத்து சுகம் கொடுக்கும். சிலருக்கு வீட்டுல இது வரைக்கும் சொத்துக்களை பாகம் பிரிக்காம இருப்பாங்க, பாகம் பிரிச்சு கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து வில்லங்கத்துல இருக்கும், இவ்வளவு நாள் கிடைக்காம இருக்கும், இப்ப ட்ரை பண்ணா அந்த சொத்து கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு குத்தகைக்கு கூட சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது கிரையும் கூட சொத்துக்களை வாங்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில சொத்து பத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு. இப்ப இந்த ஜூன் 19 இருந்து ஒரு 60 நாளைக்கு இருக்கும். நீங்க ட்ரை பண்ணலாம். அல்லது ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நீண்ட நாட்கள் எண்ணங்கள் இருந்தா அந்த வேலைகளை கூட நம்மளால செய்ய முடியும். 5வது இடத்துல சூரியன் இருக்கு. 5வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுதான். பெற்ற பிள்ளைகளுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு தோணும், செஞ்சா வெற்றி அடையும். அதே மாதிரி 5வது இடம் எப்பயுமே வலிமை பெற போது பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது, நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு வேலையில. அப்போ ஒரு சிலருக்கு நாமளே வேலை மாறணுங்கிற எண்ணங்கள் வந்துடும். இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே நம்ம வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்துடும். அல்லது செக்ஷன் மாதிரி வேலை செய்யறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்தினா தான் சரியா இருக்கும். ஏற்படுத்தலைன்னா நமக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது விசேஷங்கள் வைக்கணும்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க வச்சுக்கலாம். அடுத்து 5வது இடம் வலிமை பெற்றாலே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கூட இருக்கும். அடுத்து இப்ப சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில தான் இருக்காரு. பொதுவா சுக்கிரன் 6வது ராசியில இருந்தாலே உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேதாரமாகும். இப்ப ஆடைன்னா இப்ப ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அது கரெக்டா வராது, அல்லது ட்ரெஸ் சேதாரமாயிடலாம். அதே மாதிரி ஆபரணங்கள் சேதாரமாயிடலாம். அடுத்து உங்க வீட்டுல இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்கள் கண்டிப்பா சேதாரமாகும். ஃபேன் வச்சுருக்கோம், மிக்சி கிரைண்டர் வச்சுருக்கோம், செல்ஃபோன் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டரு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல, ஈவன் லைட்டு கூட பழுது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதில் சில பொருட்களை நம்ம பழுது பார்த்து பயன்படுத்திக்கலாம், சில பொருளை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புது பொருள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வாங்கலாம், நிறைய பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அடுத்து சுக்கிர பகவான்
ஜூலை 5ஆம் தேதி 7வது ராசிக்கு வருவாரு. ஜூலை 5ஆம் தேதி 7வது ராசிக்கு வந்தா நல்லதுதான். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், அந்த பாக்கியத்தை வந்து அவர் கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு புதுசா லவ் பண்ற மாதிரியான அந்த யோகம் எண்ணம் அதுகளை வந்து சுக்கிரன் கொடுப்பாரு. அடுத்து குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் வந்து பொதுவா உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில இருக்காரு. இப்ப குரு பகவான் 6வது ராசியில இருந்தாலும் உங்களுக்கு தனாதிபதிங்கிறனால பணத்தை கொடுத்துருவாரு. மற்ற ராசிகளுக்கு கொடுக்க மாட்டார் 6ல இருந்தா, ஆனா உங்களுக்கு தனாதிபதி அவரு தான். அப்ப பணத்தை கொடுப்பாருன்னா கொடுப்பாரு, ஆனா கொடுக்குற பணத்தை நம்மளால சேர்த்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பணம் வந்து நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ போயிடும். நோய்னா நமக்கு நம்ம வீட்டுல யாருக்கோ நோய் வரும், அதனால செலவாயிடும். கடனுக்குன்னா ஒண்ணுக்கு கடன் வாங்கிக்கணும்னா ஏற்கனவே கடன் அடைப்போம். அது பேங்க் கடனா இருந்தாலும் வெளிக்கடனா இருந்தாலும் கடனுக்கு வட்டி கட்டுறது, முதல் கொடுக்கறது, இந்த மாதிரி கடன் அடைக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கடன் தொந்தரவெல்லாம் குறைஞ்சிடும். இப்ப கடந்த காலத்துல கடன்காரவங்க வந்து நம்மளை படாத பாடுபடுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப வந்து அந்த கடன்காரவங்க அவ்வளவு படாத பாடெல்லாம் படுத்த மாட்டாங்க. முதல்ல நம்ம ஏதாவது பணம் நாளைக்கு தரோம், நாளை மறுநாள் தரோம்னு ஏதாவது சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு முதல்ல நம்ம யாருக்கும் பணம் தரோம், அதை வந்து நம்மளால கொடுக்க முடியல, நாளைக்கு நாளான்னைக்கு தரோம்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். அப்போ வந்து அந்த கடன்காரவங்க நம்மளை கோவப்பட்டு பேசுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு தரோம் நாளான்னைக்கு தரோம்னு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாலும் பெருசா கோவப்பட மாட்டாங்க. சரி நீங்க கொடுக்குறப்ப கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால அந்த கடன் தொந்தரவு அப்படிங்கிறது இப்ப குறையக்கூடிய நேரம். அதே நேரத்துல இந்த லாட்ரி ரேஸ், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் லைனு இதுக்குள்ள போயிடக்கூடாது. போயிட்டா அப்புறம் காசு போயிடும். அதோட ஏதாவது ஒரு விதத்துல பணத்தை இழக்கணும்னு இருக்கும். அப்படி நீங்க இழந்தீங்கன்னா யாரையாவது நம்பி காசு கொடுத்தா போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த லாட்ரி ரேஸ், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் லைன்ல வந்து காசு போகும். அதுல போக விடாம நீங்க பாத்துக்கிறது உங்களுடைய திறமை. அடுத்து நகையை பத்திரமா வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு நகையோ பணமோ திருடு போயிடும், இல்லைன்னா காணாமல் போயிடும், அல்லது சேதாரம் ஆயிடும். அந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வரும் கொஞ்சம், அவ்வளவுதான். வேற பெரிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்ப குருபெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. மிகப்பெரிய பாதகம் அப்படிங்கிறது எதுவும் வராது. சரிங்களா? ஆக கிரகமைப்புகள் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.